நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பாபநாசம் சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா தற்பொழுது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாபநாசம் படையெடுத்து சுவாமியை தரிசித்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் உள்ள பாபநாசம் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த குடமுழுக்கு விழாவினை ஒட்டி பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமியை தரிசிக்க குவிந்துள்ளனர். மேலும் பாதுகாப்பிற்கு பணிக்காக 600க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் பாபநாசம் கோவிலின் குடமுழுக்கு விழாவை குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலிங்கிறது பொதுவாகவே கோயில்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாகும். இதுல பாபநாசம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற உலகம்மை சுவாமி கோயில் ரொம்ப ஒரு பிரசித்தமான கோயில். அதாவது திருநெல்வேலியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த கோயிலோட இறைவன் பாபநாசரும் அதே மாதிரி இறைவியாக உலகம்மை திகழ்றாங்க. கோயிலோட அனைத்து கருவறைகளையும் உள்ளடக்கியவாறு கோயிலை சுற்றி கருங்கல் சுவர் தான் அமைக்கப்பட்டது. சாளுக்கிய பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர அரசர்களாலும் நாயக்கர் அரசர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டு எப்பவுமே அதிக அளவுல பொதுமக்களால் கும்பிடப்படக்கூடிய ஒரு கோயில் ஆகும். அதாவது இந்த கோயிலோட தலப்புராணம்னு சொல்ல போறோம். இறைவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலை மலையில் நடந்த திருமணத்தை அகத்தியர் காண முடியாம போனப்போ அவருக்காக இறைவனும் இறைவியும் அகத்தியருக்கு லோகமுத்திரைக்கு காட்சி அளித்ததாக சொல்லி கூறப்படுது. இன்னும் உருவமாச புலவர் அப்படிங்கிறவர் தாமிரபரணி ஆற்றில் 9 மலர்களை மிதக்க விட்டு அம்மலர்கள் கரை சேர்ந்த இடங்கள்ல ஒண்ணுதான் சிவ பாபநாசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட சிவ அரியானது லிங்க கோள்கள்ல ஒன்றான சூரிய தேவனோட அம்சமாக கருதப்படுற கோயிலாகும். இது இந்த கோயில் கைலாயநாதர் முதன்மை கடவுளாக இங்க பாபநாச சுவாமியும் அவரோட துணைவியாக உலகமையும் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கோயில்கள்ல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள்ல சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, நவக்கோள்கள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்கள் ஒன்று சூழ இருக்குது. பள்ளி அதாவது யாழிகள் அமைத்த அப்படிம்பாங்க. யாழிகள் அமைத்த தூண்களை கொண்ட இந்த கோயில்ல நடராஜர் உள்ளிட்ட ஆனந்த தாண்டவ கோலத்துல இருப்பாரு. இந்த கோயில் பல ஆண்டுகளாக நடைபெறாம இருந்த இந்த கும்பாபிஷேகங்கள் தற்போது நடைபெற்று இருக்குது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருந்து மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு பக்தர்கள் இந்த கோயில்ல தற்போது சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கோயிலை சுற்றியும் பாத்தீங்கன்னா அதாவது கோயிலை சுற்றி அந்த மலையை சுற்றி உள்ள அந்த கோயில்ல அதிக அளவுல தற்போது பக்தர்கள் சூழ்ந்துட்டு இருக்கிற நிலையில மாவட்ட நிர்வாகம் தரப்புல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது கோயிலுக்குள்ள ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இந்த கோயிலில் உள்ள கும்பாபிஷேகமானது பல ஆண்டுகளாக நடக்காம இருந்த நிலையில தற்போது நடைபெற்று வர்றது இங்குள்ள பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.